அதாவது எவ்வளவுதான் வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்ப தலைவனும் தலைவியும் ஒழுங்காக இருந்துட்டாங்க, ஸ்டெடியாக இருந்துட்டாங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த விரதம். ஸோ எங்கெல்லாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேர் ஹாரோஸ்கோப் பார்க்குறவங்க என்ன, உனக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குது, கலத்திர தோஷம் இருக்குது. ஸோ எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் ஒரு சில விரத முறைகள் வந்து அதை ஏற்றுக்கும் போது அந்த தோஷங்களோட வீரியம் குறைஞ்சி போகிறத கண்கூடாக பார்க்கலாம். ஸோ தீபாவளிக்கு நாள் எல்லார் வீட்லையும் இந்த நோன்பு வந்து வம்சாவளியாக வச்சு கும்பிட்றவங்களும் இருக்காங்க, புதுசாக எடுத்து கும்பிட்றவங்களும் இருக்காங்க. வம்சாவளியாக இருக்கவங்க என்ன செய்வாங்க, எல்லா பதார்த்தம் மெயினாக அதர்சம் இருக்கும், அதர்சம் முறுக்கு. ஒரு சிலருக்கு 51 கணக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு 108 கணக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு 21ன்னு கணக்கு இருக்கும். இதெல்லாம் என்னால் சுட முடியல அப்படின்றவங்க 21 பழத்தை எடுத்துகிட்டு போவாங்க, 21 மாதுளை எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இதில் மெயின் இது என்னன்னாக்கா இந்த பதார்த்தங்கள்லாம் சுட்டதுக்கப்புறமா கடைசி ஒரு பிடி மாவு எடுத்து வைப்பாங்க, எல்லாத்தையும் கரைச்சி உக்கிலின்னு ஒன்று கிண்டுவாங்க, நல்ல நெய் விட்டு சூப்பர். அதுதான் அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இலையில வச்சு ஃபஸ்ட்டு அம்பாளை வந்து சிங்காரிப்பாங்க அழகாக, முகத்தை வச்சு கலசம் வச்சு வீட்டில் இருக்கிற நகைகள் எல்லாம் போட்டு பாவாடை சட்டை மாதிரி போட்டு ஒரு சிலர் புடவை கட்டி எல்லாம் வச்சுட்டு இந்த நோன்பு பலகாரத்தை வச்சு இந்த உக்கிலியை வச்சு கும்பிட்டுட்டு தீபம் ஏற்றி வைப்பாங்க. அந்த தீபம் அணையாத தீபமாக வச்சுட்டு இந்த பலகாரத்தை எடுத்துகிட்டு கோவிலுக்கு போவாங்க. ஒரு சிலர் சிவாலயத்துக்கு போய் அம்பாள் கிட்ட வச்சு நோன்பை முடிப்பாங்க, ஒரு சிலர் பெருமாள் கோவிலில் போயிட்டு அர்ச்சகர்கிட்ட கொடுத்து நோன்பை முடிப்பாங்க. இதில் ஒரு பிரசக்தி என்னன்னாக்கா, அம்பாள் எப்படி விரதம் இருந்தானாக்கா அந்த கயிறு, நோன்பு கயிறு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு முடிச்சு போட்டு 21 நாளைக்கு 21 முடிச்சு போட்டு நோப்பு கயிறாக கட்டிக்குவா. ஒரு சிலர் வந்து சரடு மாதிரி வைப்பாங்க, ஒரு சிலர் சிவப்பு கயிறு வைப்பாங்க, அவங்கவுங்க முறைக்கு ஏற்றபடி வச்சு வழிபாடு பண்ணுறது. ஸோ மொத்தத்தில் வந்து விரதங்கள் இதெல்லாம் இருக்குது. இதோட அத்தாட்சி தான் வந்து பார்த்திங்கனாக்கா கார்த்திகை தீபத்தன்னைக்கு அண்ணாமலையார் தீபம் ஏற்றும் போது தீபம் ஏற்றின உடனே உள்ளேருந்து அர்த்தநாரீஸ்வரரோட காட்சி கிடைக்கும். வெறும் 5 நிமிஷம் தான், சட்டுன்னு தூக்கிட்டு வருவாங்க, டக்குன்னு தூக்கிட்டு போய் உள்ளே வச்சுடுவாங்க. 365 நாள் அந்த ஒரு நாள் தான் அர்த்தநாரீஸ்வரரோட காட்சி அந்த அண்ணாமலையார் கோவிலில் கிடைக்கும். இதுதான் கேதார கௌரி விரதம். இதெல்லாம் நார்த் சைடு வந்து ரொம்ப பிரசித்தி பெற்று கும்பிடுவாங்க, சவுத் சைடு வந்து நிறைய ஆன்மீகத்தோடு சேர்த்து கும்பிடுவாங்க. இதுதான் கேதார கௌரி விரதம். சூப்பர் மேம், ஆக்சுவலாக அழகாக நல்ல கதை மாதிரி சொன்னீங்க. இப்போ இதில் நீங்கள் அதிர்சம் முறுக்கு வந்து ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னீங்களா, ஏன் அந்த பலகாரத்துக்கு ஏதாவது ஐதீகம் இருக்கா? கண்டிப்பாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்சம் நீங்கள் எடுத்திங்கன்னா அரிசி மாவு, வெல்லம், எண்ணெய். அரிசி மாவும் வெல்லமும் வந்து நவகிரகத்தில் சந்திரன் குரு, ஒரு ஜாதகத்தில் சந்திரன் குரு சேர்ந்துச்சு அப்படின்னாலே நல்ல ஒரு கோடீஸ்வரனான வாழக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்.